வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒய்ல்ட் சேகா சீசன் 2 எபிசோட் 16. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வல்ல வல்லன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ஒரு சவுண்டு விட்டாலாம். அதை கேட்டுட்டு யாருடா இவன் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. யாரும் பயப்பட வேணாம். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்னோட டயட் ஃப்ரெண்ட வந்து இந்த காட்டுக்குள்ள நான் வந்து தொலைச்சுட்டேன். அவன வந்து நான் தேடிட்டு இருக்கேன். நீங்க யாருனாலும் பார்த்தீங்களா? நீங்களும் இந்த காட்டுக்குள்ள விட்டு எப்படி வெளிய போறதுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமான்னு கீழ கேட்குறான். இந்த காட்ட விட்டு வெளியில போறதா? நாங்களே ரொம்ப நேரமா சர்க்கிள்ல தான் சுத்திட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஹீரோ வந்து ஒரு யோசனை வருது. சரி, நம்ம இந்த பிளான வந்து இவங்கள வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு பிளான போடுறான் அதே சமயத்துல. சரி வாங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு எல்லா பேரையும் ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போறான். இந்த வழியா நம்ம வந்து போகலாம் எல்லாரும். இந்த வழியா போனோம்னா வெளியில போறக்கிற வழி கண்டிப்பா இருக்கும். இந்த ஃபார்மேஷன விட்டு நம்ம கண்டிப்பா வெளியில போயிடலாம். மொத்தம் வந்துட்டு 3 ஃபார்மேஷன் இருக்கு. மொதல் 2 வந்துட்டு கண்டிப்பா டச்சு தான். ஒரு வழியா போனோம்னா நம்ம வந்துட்டு வெளியில போயிரலாம். ஆனா வந்துட்டு இந்த ஒவ்வொரு டோர் வழியாவும் நம்ம வந்து கண்டிப்பா போயே ஆகணும். அந்த பர்சனல் ஃபார்முலேஷன் இருக்கே, அத நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணா மட்டும் தான் நம்மளால வெளியில போக முடியும். நம்ம வந்து வெளியில போற வழி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேஷன் எல்லாமே வெளியில போயிருச்சுன்னா, இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம மாட்டிட்டு இருக்க மாட்டோம். அடுத்து இன்னொரு ஃபார்மேஷன் வேற ஓப்பன் ஆகும். அது வழியா நம்ம வந்து வெளியில போயிரலாம்னு சொல்லி கீரோ அவங்ககிட்ட சொல்றான். அந்த ஒவ்வொரு ஃபார்மேஷனையும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். நம்ம மொத்தம் வந்து 7 பேர் இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதவு வழியா போகலாம். யாராவது ஒருத்தவங்க அத கண்டுபிடிச்சுட்டா கூட ஓகே தான். சரியா? எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதை வழியா போலான்னு ஹீரோ சொல்றான். ஆமா, இவரு சொன்னபடி நம்ம அந்த கதவ ஓப்பன் பண்ணி அப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. பின்னாடி ஆபத்து எதுவும் இருக்காதான்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். கண்டிப்பா நீ கேட்கறது கரெக்ட் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள வந்துட்டு ஃப்ளவர் ஸ்பிரிட்டும், வுட் ஸ்பிரிட்டும் தான் இருக்கும். அது வந்து ஒரு ஆள கொல்ற அளவுக்குலாம் அதுக்கு வந்து பவர் இல்ல. கண்டிப்பா அது கொல்லவும் செய்யாது. நம்மள வந்துட்டு திசைய திருப்பி வேணா விடுமே தவிர, நம்மள மயக்கத்துக்கு வேணா உள்ளாக்கும். ஆனா மத்தபடி நம்மள கொல்லலாம் செய்யாது. நம்ம அந்த ஃபார்முலேஷன உடைச்சுட்டு நம்மளால கண்டிப்பா வெளியில போகவே முடியும். அப்பதான் நம்மளால வெளியவும் போ முடியும்னு கீரோ வந்து சொல்றான். இவரு சொல்றத நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இத தவிர வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி இன்னொருத்தனும் சொல்றான். பின்னாடி இருக்க 2 பேரு அவனுங்க ஏதோ ஒரு யோசனைய போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் கையில இருக்கு பாத்தியா? அவன் இடுப்புல ஒண்ணு வச்சிருக்கான் பாரு. அத பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப மின்னுது பாரு. அது வந்து ஒரு மின்விசிறி தான். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் மாஸ்டர் கிட்ட இருந்திருக்கேன். அவர்கிட்டயும் அது இருந்துச்சு. அதோடைய பவர் இருக்கு. அது ரொம்ப ஹெவன் லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கையில ஒண்ணு வச்சிருந்தானே அந்த சீத்னான். அது ரொம்ப ஒரு ரேரான ட்ரெஷர் தான் தெரியுமா? எனக்கு அத பத்தி நல்லாவே தெரியும். அந்த ஸ்பெஷல் ட்ரெஷர் அவன் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியுமா? இந்த காட்ட விட்டு வெளிய போகாம, தொலைஞ்சு போகாம இருக்கணுங்கிறக்காக தான். இவனுங்க எல்லா பேரையும் அவன் வந்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கானே! சரி வா நம்மளும் வந்துட்டு இவன வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆமா, அவனுடைய பிரதர் வந்து இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனாங்க அப்படின்னு தான அவன் வந்து சொன்னான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படித்தான் சொன்னான். அப்ப அவன்கிட்ட டோக்கனும் இருக்கும். அப்படித்தானே? எனக்கு அத பத்தி தெரியல. அவன்கிட்ட டோக்கன் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி வா இந்த ஃபார்மேஷன விட்டு நம்ம வந்து வெளியில போகலாம். இந்த காட்ட விட்டுன்னு சொல்லி அவனும் ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறானுங்க. எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு திசையில வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. இந்த கண்டிப்பா இந்த காட்ட விட்டு நம்ம வெளியில போயே ஆகணும். இந்த ஃபார்மேஷன நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இந்த முறை நம்ம வந்து வெளியில போறோம்ன்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு திசையில வேகமா போயிட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தன் வந்து சவுண்ட் விடுறான். எல்லாரும் இங்க வாங்க. நான் வந்து உனக்கு வந்து கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோ அப்புறம் மத்த எல்லா பேரும் அங்க வந்து சீக்கிரமா வந்து ஓடி போய் வந்து பார்க்குறானுங்க. ஓ! நம்ம இந்த ஃபார்மேஷனுடைய முதல் 2 லெவல வந்து அழிச்சுட்டோம். அத நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 3ஆம் லெவல் தான். இது வழியா வந்து நம்ம 2 பேத்துல வந்து போயாகணும். இந்த டெட் டோர வந்து நம்ம வந்து கடந்தே ஆகணும்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றான். பிரதர் நம்ம 2 பேர் தான் கடைசியா 2 பேரு தான் இருக்கோம். இவன வந்து நம்ம வந்து போட்டு தள்ளிடலாம். இனிமே இவன்கிட்ட இருக்க அந்த ட்ரெஷர் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இவனோட உதவி இனிமே நமக்கு வந்து தேவைப்படாது. இவன வந்து கொன்னுடலாம். இவன்கிட்ட இருக்க எல்லா பொருளும் நமக்கு வந்து சொந்தமாயிரும். நம்ம இந்த கேட்டையும் இப்ப கடந்துட்டோம்னா, நம்மள வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. இனிமே இந்த யூஸ்லெஸ் தேவையில்லன்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரானுங்க. என்ன கொன்னுட்டு என்கிட்ட இருக்க ட்ரெஷர்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு உங்கள நெனச்சாலே. என்ன அட்டாக் பண்ண வரையலான்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு 2 பேரையுமே ஒரே டைம்ல அட்டாக் பண்ணி 2 பேத்தையும் பறக்க விட்டுர்றான். இந்த அட்டாக்கே உங்களால தாங்க முடியலையான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். என்னடா இவன் பண்ண இவ்ளோ பெரிய அட்டாக்கா? அப்படின்னு சொல்லி அவனுங்க யோசிக்க கூட விடல. மறுபடியும் ஹீரோ வந்து இன்னொரு அட்டாக் பண்றான். அவனுங்க ஆயுதமும் கீழ விழுந்துருது. ஐயோ! எங்கள வந்து ஆட்டாத எங்களால சுத்தமா வந்து முடியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. நீங்க வந்துட்டு இப்படி இருந்தா எப்படி? உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போலயான்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி அந்த வாயில் வழியா அனுப்பிடுறான். அவனுங்க 2 பேரும் பறந்து போய் உள்ள விழுந்துர்றானுங்க. ஐய்யய்யோ! இப்ப இந்த ஃபார்மேஷன விட்டு வெளிய ஓடுனா போதும். சீக்கிரம் ஓடணும்னு சொல்லி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கானுங்க. ஹீரோ
இவனுங்க 2 முட்டாள்கள வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனுங்கள வந்துட்டு எப்படி உள்ள போணும்னு கூட தெரியல இந்த கேட்டு வழியா. இதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்துருக்கேன். ஒருவேள இந்த ஸ்டோன் சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குமோ? இந்த ஸ்பிரிச்சுவல் பவர என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஒருவேள இவனுங்க 2 பேத்த ஃபாலோ பண்ணிட்டு போனா என்னால அத வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இவனுங்க 2 பேரும் வந்து ஒரு முட்டாள்கள் தான். கண்டிப்பா இவனுங்க வந்துட்டு உண்மையிலே அப்பயே இருந்தானுங்கன்னா, அவனுங்களால வந்து அத கண்டுபிடிச்சிருக்க முடியும். சரி நமக்கு வந்து லக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லி ஹீரோ வந்தா டெட் டோர் வழியா வந்து உள்ள போலான்னு சொல்லி ஹீரோவும் கிளம்பி போயிட்டுருக்கான். ஹீரோ உள்ள போனோனே அங்க வந்து ஒரு ஃப்ளவர் வந்துட்டு டாம்ப வந்து பார்க்குறான். ஓ! இதுதான் அந்த பவரா? இந்த ஸ்பிட் பவர வந்து நான் கடைசியா ஒரு வழியா வந்து கண்டுபிடிச்சுட்டேன். இந்த போட்டியில நான் வந்து கலந்துக்கிட்டேனே, அதுக்கான ஒரு பலன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து கிடைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வருஷம் ட்ரெய்னிங் எடுத்தே ஆவணும். ஆனா எனக்கு இது ஈஸியாவே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோ வந்து நினைக்கிறான். உடனே அந்த சுத்தி இருந்த அந்த மாயையும், காட்ட விட்டு எல்லாமே போயிருது. ஆமா, நான் வந்து இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஃபார்மேஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் வந்து கிளம்பணும்னு சொல்லி ஹீரோவும் அவனுங்ககிட்ட சொல்றான். என் ஃப்ரெண்ட தேடி போறேன்னு. யாருனாலும் நல்லவங்க இருப்பாங்கல்ல. இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்கலாம் இருக்காங்க. அப்படித்தானே பிரதர்? அப்படின்னு சொல்றான். அவனும் முதுகுல வந்து கைய வச்சுட்டு, என்னால சுத்தமா முடியல. என்ன நீ தான்டா தூக்கிட்டு போகணும்னு சொல்லி கீழ விழுந்துறான். பிரதர் என்னாச்சு? உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்க சீன வந்து கட் பண்ணிட்டு, இன்னொரு இடத்த தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. மெஜஸ்டி நான் உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த போட்டியில வந்து நெறைய டீம் வந்து வெளிய போயிட்டாங்க. நம்மளுடைய டான்கின் கிங்டம் வந்துட்டு இன்னும் அதோடைய தக்க வச்சுட்டு தான் இருக்கு. அதோடைய பவர் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் நான் வந்து இன்னும் காட்டலன்னு சொல்லி மன்னர்கிட்ட ஒருத்தன் அறிவிச்சுட்டு இருக்கான். ஹீரோ என்னடான்னா அவனோட பவர இன்னுமே அதிகப்படுத்திட்டான். இவன் என்னடான்னா இவன் நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா பாய்.